Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. விருச்சிக ராசி என்பர்களுக்கு விசுவாவச வருடம் மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். கடன்கள், நோய் தொந்தரவுகள் இது எல்லாமே முழுமையாக தீரக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல அந்த சனி பகவான் வந்துட்டாரு. கடந்த காலத்துல அந்த அர்த்தாஷ்டம சனி நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசி என்பர்கள் நிறைய ஒரு நோய் தொந்தரவுகள், அடுத்து பாத்தீங்கன்னா வீடு சம்பந்தமான பிரச்சனைகள், அடுத்து வண்டி வாகன விபத்துக்கள் இதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருந்திருக்கும். எதிர்பாராமல் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட நேரத்துல எதிர்பாராமல் நடந்திருக்க வாய்ப்புகள் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் இருந்திருக்கும். இப்போ இந்த தமிழ் புத்தாண்டுல அந்த சனி பெயர்ச்சி பாத்தீங்கன்னா சனி பெயர்ச்சி ஆகிதான் இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்குது. அதனால மிகப்பெரிய உடல் தொந்தரவுகள்ல இருந்து நிவாரணம் அடையக்கூடிய ஒரு ராசி என்பர்களாக தான் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இருக்க போறீங்க. 5ஆம் இடத்துல வரக்கூடிய அந்த சனி பகவான் 5ஆம் இடத்துல வந்து அந்த சனி பகவானால பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு அந்த ஒரு மந்த நிலை ஏற்படக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும். சுறுசுறுப்பா வேலைக்கு போயிட்டு இருப்பீங்க. கடந்த காலத்துல எல்லாம் உடல் பலவீனங்கள் அதிகமாக இருந்திருக்கும். என்னதான் நீங்க முயற்சி செஞ்சு வேலைக்கு போக முற்பட்டாலும் அந்த ஒரு இறுக்கம், அதாவது உங்களை வேலை செய்ய விடாம சில நேரத்துல முடக்கி போடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மந்தமான ஒரு சூழ்நிலை, எங்கடா வேலைக்கு போகணுமா வேண்டாமா அப்படின்ற மாதிரியான ஒரு மந்தமான ஒரு சூழ்நிலை வேலை விஷயத்துல இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த காலகட்டம் நீங்க அதிகப்படியாக சூரியனை வழிபாடு செய்யணும். இந்த விருச்சிக ராசி என்பர்கள் சூரியன்னா அதிகாலையில சீக்கிரமா எந்திரிக்கணும். ஏன்னா சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு நேரத்துல உங்களுக்கு ஒரு மந்த நிலை, ஏன்னா இப்பதான் உடல் ரீதியான தொந்தரவுகள்ல இருந்து வெளியில வரப்போறீங்க. அப்படி வரக்கூடிய நேரத்துல ஒரு மந்தமான ஒரு சூழ்நிலையில இருந்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவுக்கு அந்த வேலை இழப்புகள்ன்றது இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டுல வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அந்த வேலை இழப்புகளை தவிர்க்கக்கூடிய ஒரு வழிபாடாக தான் இந்த சூரிய வழிபாடுன்றத நம்ம இந்த இடத்துல சொல்றோம். ஏன்னா அந்த சூரிய வழிபாடு எந்த அளவுக்கு நீங்க சீக்கிரமா காலையில எந்திரிச்சு சூரியனை நமஸ்கரித்து உங்களுடைய அனுதினங்களை ஸ்டார்ட் பண்றீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சுறுசுறுப்பான ஒரு சூழ்நிலை, என்ன ஒரு வேலையில சிக்கல்கள் இருந்தாலும் கரெக்டா உங்களுக்கு அதெல்லாம் ஒரு தீர்வு வரக்கூடிய ஒரு வழிபாடாக தான் இந்த சூரிய நமஸ்காரம், அடுத்து சூரிய வழிபாடு எல்லாமே இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா நிறைய விருச்சிக ராசி என்பர்கள் எப்போதும் இல்லாத நேரமாக இந்த தமிழ் புத்தாண்டுல பாத்தீங்கன்னா ரொம்ப எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் டிலேவா யோசிச்சு ஏன்னா சட்டுன்னு முடிவெடுத்து பட்டுன்னு செய்யக்கூடியவர்கள் விருச்சிக ராசி அன்பர்கள். அப்படிப்பட்ட இந்த விருச்சிக ராசி அன்பர்களே பாத்தீங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டுல ரொம்ப யோசிச்சு செய்யறதுக்குள்ள உங்களுக்கு சில கால தாமதங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். உங்களுடைய 11ஆம் இடத்துல இருந்த அந்த கேது பகவான் ரிலீவ் ஆகி 10ஆம் இடத்திற்கு வர்றதுனால மிகப்பெரிய அளவுக்கு அந்த தொழில்ல சில நல்ல ஒரு முன்னேற்றங்கள், 10ல ஒரு பாவ கிரகம் இருக்கணும் அப்படின்றது ஜோதிட ரீதியாக ஒரு பழமொழி இருக்கு. அந்த பாவ கிரகம் ஆகப்பட்ட அந்த கேது பகவான் வந்த உடனே பாத்தீங்கன்னா தொழில் ரீதியாக அதிகப்படியான ஒரு முயற்சிகளை செய்ய போறீங்க. என்னைக்கும் இல்லாத அளவுக்கு இந்த தமிழ் புத்தாண்டுல இந்த விருச்சிக ராசி என்பர்கள் தொழில ஏதாவது ஒரு மாற்றங்களை செய்யணும், இல்ல உங்களுடைய தொழிலை எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு கூட வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்குமே தடையாக நிற்கிறது உங்களுடைய சோம்பேறித்தனமும் உங்களுடைய மந்தமான சூழ்நிலையும். அதற்குதான் நம்ம இப்போ முதல்ல அந்த சூரிய வழிபாடு சொன்னோம். அதனால சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லதா இருந்தா கூட அந்த சோம்பேறித்தனமும் ஒரு மந்தமான ஒரு சூழ்நிலையும் உங்களை எதுவுமே செய்ய விடாம ஆகிடும். அதனால அந்த ஒரு சின்ன முயற்சிகளை செய்யும் போது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சொத்து விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. இப்ப ஏதாவது ஒரு சொத்து வாங்கணும் முயற்சி பண்றீங்க, உங்களுடைய சொந்தமான ஒரு உழைப்பின் பேர்ல வரக்கூடிய வருமானத்துல ஏதாவது ஒரு சொத்துக்கள் இல்ல ஒரு லேண்ட் வாங்கி போடுறதோ இல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி வீடு கட்டுறதோ இதெல்லாம் முயற்சிகள்ல ஈடுபடுவீங்க. அதெல்லாம் இந்த வருடம் எதுவுமே செய்யாதீங்க. ஏன்னா உங்களுடைய 4ஆம் இடத்துல ராகு பகவான், இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான் அந்த சொத்துக்கள் முடக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏதாவது வீடு கட்டணும்னு ஸ்டார்ட் பண்ணி அங்க 2 வருட காலம் அந்த இடத்துலயே நீங்க முடங்கி
முடங்கி போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிக அளவு இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு. அதனால யார் யாருக்கெல்லாம் ப்ராப்பர்ட்டி வாங்கணும், இல்ல ஏதாவது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை வீட்டிற்காக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறவங்க அதிகமா நீங்க உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை வேற பேங்க் மூலமாகவோ இல்ல வேற ஏதாவது ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது நல்லது. சொத்துக்கள்ல கொண்டு போய் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த 1.5 வருடத்திற்கு பண்ணாதீங்க. பண்ணுனீங்கன்னா தேவையில்லாத ஒரு சிக்கல்ல மாட்டிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இப்ப வெளியூருக்கு போற மேடம், அங்க வெளியூர்ல இருக்கிறேன், என்னுடைய பிறந்த ஊரை விட்டு வெளியூர்ல இருக்கிறேன், நான் சொத்துக்கள் வாங்கலாமா, இப்ப வந்த இடத்துல இங்க வாங்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமாக அதற்குண்டான ஒரு அமைப்புகள்லாம் உங்களுடைய சொந்த இடத்துல இருந்து வெளியூர்ல வெளிநாட்டுல வாங்குறதுக்கு உண்டான அமைப்புகள் ஒரு நல்ல ஒரு யோகங்கள் இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த தமிழ் புத்தாண்டு இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த காலகட்டத்துல குழந்தைகள் சம்பந்தமாக சில செலவுகள் அதிகரிக்கக்கூடிய நேரம். உங்களுடைய குழந்தைகளுக்காக சில மருத்துவ செலவுகளோ இல்ல பாத்தீங்கன்னா படிப்பிற்காக செலவுகளோ இல்ல திருமணத்திற்காக சுப செலவுகளோ பண்ணக்கூடிய நேரமாக இருக்கும். இல்ல நான் குழந்தைகளுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறேன், என்னுடைய குழந்தையின் பேர்ல ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி போட போறேன் அப்படின்னா அதெல்லாம் பண்ணலாம் தாராளமா. உங்க பேர்லாம் தான் எந்த ப்ராப்பர்ட்டியும் வாங்கக்கூடாது இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு. அதனால உங்க குழந்தைகள் பேர்ல ப்ராப்பர்ட்டி வாங்கி போடுறது, உங்க குழந்தைகளுக்காக சுப செலவுகளை செய்யறது, உங்க குழந்தைகளை வெளிநாட்டுல போய் படிக்க வைக்கிறது, இது எல்லாமே இந்த தமிழ் புத்தாண்டுல இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு மிக அருமையான அமைப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இது எல்லாத்தையும் நான் செஞ்சா நான் கடன் பட்டுருவேனே, அந்த கடனை அடைக்க முடியுமா என்னால, வேலை இழப்புகள் ஏதாவது வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக நான் முதலே சொன்ன மாதிரி ஒரு மந்தமான ஒரு சூழ்நிலை வேலையில் இருந்தீங்க அப்படின்னா அந்த வேலை இழப்புகள் அதிகமாக இருக்கும். அதனால கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் வரலாம். அது எல்லாத்தையும் நீங்க முன்னெச்சரிக்கையா சில திட்டமிடுதலோடு செயல்பட்டீங்கன்னா இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு பெரும் அளவு வரக்கூடிய கடனுடைய அளவை நீங்க தாராளமாக குறைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். ஏன்னா 10ஆம் இடத்துலயும் அந்த கேது பகவான் வருதுனால மிகப்பெரிய மாற்றங்களை வருமானம் ரீதியாக பொருளாதாரம் ரீதியாக சந்திக்கின்ற ஒரு நேரமாக தான் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. அந்த 8ஆம் இடத்துல அந்த குரு பகவான் வர்றதுனால வெளிநாடு சம்பந்தமான வருமானங்கள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். உங்க குழந்தை உங்க பையனே போய் வெளிநாட்டுல சம்பாதிக்க போயிருக்கிறாரு அப்படின்னா அவர் மூலமாக இந்த காலகட்டம் வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு மிக அருமையான ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இந்த தமிழ் புத்தாண்டுல நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு நீங்க வழிபாடு பண்ண வேண்டிய ஒரு தெய்வம் பாத்தீங்கன்னா சூரிய வழிபாடு பண்றதோட சேர்த்து இந்த விருச்சிக ராசி என்பர்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் துர்க்கை அம்மனை வழிபாடு பண்ணிட்டே வாங்க. எந்த அளவுக்கு துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சம்பழத்துல விளக்கு ஏத்துங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ராகு காலத்துல போய் வழிபாடு பண்ணுங்க. ஏன்னா 4ஆம் இடம்ன்றது அந்த உடல் சுகவீனத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அந்த இடத்துல ராகு பகவான் வர்றதுனால அந்த உடல் பலவீனங்கள் மேலும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால அந்த துர்க்கை அம்மனை செவ்வாய்க்கிழமை முடிந்த அளவுக்கு ராகு காலத்துல போக பாருங்க. இல்ல முடியாதவங்க தாராளமா எந்த நேரம் வேணாலும் நீங்க வாரத்துல பிரார்த்தனை பண்ணலாம். இந்த ஒரு வருடம் முழுவதுமாக இந்த துர்க்கை அம்மனை எந்த அளவுக்கு வழிபாடு பண்றீங்களோ அந்த அளவுக்கு இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் மிக சுலபமாக தீரக்கூடிய ஒரு நேரமாக தான் வருடமாக தான் இருக்க போகுது. அனைத்து விருச்சிக ராசி என்பர்களுக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.